இரண்டாவது பாடம் பாபு தௌபத்தி, பாவ மன்னிப்பு என்ற பாடமாகும். இதுல இந்த தலைப்புல இந்த அறிஞர் ஒரு முன்னுரைய கொடுக்கிறார். காலல் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒரு தொகுப்ப முகவுரைய இமாம் நவவி அவர்கள் கொடுக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கோருவது கடமையாகும். தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தன்பின், எல்லா பாவத்துக்கும் பாவ மன்னிப்பு தேடுவது கடமை. பின்காலத்தில் மஅசியத்து பைனல் அப்தி வ பைனல்லாஹி தஆலா லா தத்தஅல்லகு பிஹக்கி ஆதமிஹி, மனிதர்களோடு தொடர்பில்லாத பாவங்கள், மனிதனுடைய உரிமைகள்ல தொடர்பில்லாத அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள பாவமாக இருந்தால் சலாசத்து ஷுரூத்தின், 3 நிபந்தனைகள் இருக்கிறது. பாவ மன்னிப்பு 3 நிபந்தனை இருக்காங்க. எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. அறிஞர்களுடைய கருத்தை குர்ஆன் ஹதீஸ்ல எடுக்கிறாங்க. அஹதுஹா, அதில் முதலாவது யுக்தியா அனில் மஅசியத்தி, முதலாவது பாவத்திலிருந்து நீங்கி விட வேண்டும், விலகணும். ஃபர்ஸ்ட் பீடி குடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஆளு, பீடி குடிச்சுக்கிட்டு நுகர்ல பீடி குடிக்கிறது. அசர்ல அல்லா இனிமே பீடி குடிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டு மகரிபு தொழும் முடிஞ்சு திரும்ப பீடி வாயில வைக்கிறது. திரும்ப இஷாவுக்கு தௌபா செஞ்சுட்டு சுபு தொழு முடிச்சோன்னா திரும்ப பீடி அடிக்கிறது, சிகரெட்டு பீடி எல்லாம் அடிச்சுட்டு திரும்ப நுகருக்கு பாவம். இப்படி பாவம் பண்ணி தேடக்கூடாது. முதல்ல பாவத்தை வெளியே வந்துடணும். பீடி குடிக்க மாட்டேன்னா பீடியில இருந்து வெளியே வந்துடணும், சிகரெட்ல இருந்து வெளியே வந்துடணும், சாராயத்துல இருந்து வெளியே வந்துடணும். பாவத்தை விடணுமே. பாவம் பண்ணி போட்டு திருதுறம் சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே பாவம் பண்ணிட்டா என்ன பாவம்? நிறைய இருக்கு இந்த மாதிரி. பெரும்பாலும் வாப்பா உமாவோட கிராஸ் ஆகும் ஆண்களுக்கு நிறையா. உமாட்ட சத்தம் போட்டு பேசக்கூடாது, யாருந்தா ஒழிச்சிரு, அது ஒரு 5 நாள் கழிச்சு திரும்ப எதனா ஒரு சத்தம் கூடிரு. இது பழகினம் தான். ஆனாலும் நம்ம வெளியே வரணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் திட்டிக்கொண்டே சண்டை போட்டுக்கொண்டே வெறுப்பை உமிழ்ந்து கொண்டே நான் பாவம் பண்ணி கேட்டாடுறேன் அப்படின்னா அது சரி வராது. முதல்ல பாவத்திலிருந்து வெளியே வந்துடும், செய்யற பாவத்தை ஸ்டாப். கரெக்டான நிபந்தனை தான். சானி ஐயந்தம அலா ஃபேலியா, அந்த பாவத்தை செய்ததற்காக வருந்த வேண்டும். செஞ்சுட்டோமே, பீடி குடிச்சு போதையை போய் தின்னுட்டோமே, போதையை குடிச்சிட்டோமே, பெற்றோரை இப்படி திட்டமே, இந்த வருத்தம் இருக்கணும். செஞ்ச பாவத்துக்காக நுரையில் ரொம்ப போச்ச அன்று சொல்லி வருத்தம் இருக்கணும். நதும் தௌபா இருக்கு. கை சேதப்படுதல், வருத்தப்படுதல், செய்த பாவத்திலிருந்து நிறுத்தணும், செய்த பாவத்துக்காக வருத்தம் கொள்ளணும். 2வது வருத்தம் இருந்தா தானே தௌபா. வருந்தாம தௌபா செய்ய முடியாத. 2வது சாலிசு ஐயஸிம அல்லா யஊத இலைஹா அபதன், அல்லாட்ட பையத்து செய்யணும். நமக்கு நாமே உறுதிமொழி, இனி ஒரு காலம் இந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்று நமக்கு மன உறுதி, மனசாட்சி பிரகாரம் நடக்கிறது. அல்லாட ஒப்படைக்கணும் நம்மளுடைய வாக்குறுதியை. அல்லா இனிமே நான் அதுல நெருங்க மாட்டேன், காப்பாத்துங்க. 3 அம்சம். முதல்ல செய்யற பாவத்தை ஸ்டாப், நிறுத்தணும் ஃபர்ஸ்ட். 2வது வருந்தணும் செஞ்ச பாவத்துக்காக. 3வது இனி ஒருபோதும் அந்த பக்கம் போக மாட்டேன். இந்த 3 ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்கு. அதனால இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கழிஞ்சிருச்சுன்னா நிபந்தனை லம் தசிஹ தௌபத்துஹு, அவருடைய தௌபா ஏற்கப்படாது. சரியான தௌபா இல்ல, அறகுறை தௌபா. எல்லாத்துலயுமே இந்த 3 இருக்குல்ல. செய்த பாவத்தை நிறுத்தணும், செஞ்சதுக்காண்டி வருத்தப்படணும், வருத்தப்படும் காலமெல்லாம் இனி செய்யாம இருப்போம். அதுல அப்படிதான் வரும். 3மே ஒரே லைன் தான், ஆனா 3 பிரிச்சுட்டாங்க. இதே மனுஷனோடு தொடர்புடைய பாவமா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒருத்தன் பொருளை திருடியாச்சு, மான மரியாதை விளையாண்டாச்சு, ஒருத்தருடைய அந்தரங்கத்தை அவுரத்தை போட்டு கேவலப்படுத்தியாச்சு. என்ன செய்யறது? அல்லா கேட்பான் நாளைக்கு. நம்ம என்ன செய்யணும்னா புறமோ அவதூறோ ஏதோ பேசிடுவோம்ல, மனுஷன் தானே. அப்போ 4வது இந்த 3 ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். அவரை பத்தியே பேசிக்கிட்டு தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பொருள் அதுல இருந்து வெளியே வரணும். வெளியே வந்தாச்சா ஸ்டாப். அப்புறம் பேசி நம்ம வருத்த போகணும். அப்புறம் இனிமே ஒரு காலம் பேச மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கும். 4வது மனித உரிமை சம்பந்தப்பட்டிருக்கனால
அது பொருளாதாரமாக இருக்கும். 4 நிபந்தனை, இந்த 3ஓட இன்னொன்னு எப்ராஹிமின் ஹக்கி சாஹிபியா, சம்பந்தப்பட்டவருக்கு உரிமை தொடர்பான பொருள் தொடர்பானதாக இருந்தா அவர்கிட்ட போய் அந்த பொருளை ஒப்படைக்கணும். உங்க பொருளை நான் களவாடிட்டேன், சீட்டிங் பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன், ஹியானத்து மோசடி செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் காண்டி மன்னிச்சுக்கணும், இந்தாங்க 100 ரூபாய் பிடிங்க, இந்தாங்க 5000 ரூபாய் பிடிங்க, இந்தாங்க 1,00,000 ரூபாய் பிடிங்க. எதை நீங்க சீட்டிங் பண்ணீங்களோ, எதை ஏமாத்துனீங்களோ, என்ன பாவம் அவருக்கு செஞ்சு அதை அனுப்பிச்சு நான் உரிமை தொடர்பாளன்னா அவர்கிட்ட அந்த உரிமையை, உங்க உரிமையை பறிச்சுட்டேன், இருந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டியது, உங்க காசு அது இருந்தாங்க. அப்ப மன்னிப்பு கேட்கணும், பொருளை கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதான் தௌபா. 1,00,000 ரூபாய் ஆட்டையை போட்டு மன்னிச்சு கேட்டா 1,00,000 ரூபாய் போயிடுச்சேன், அதை எப்படி மன்னிப்பாரு? பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த பாதிப்பு நிறைவு செய்யறது அதான சரியான தௌபாவா இருக்கும். அல்லது பொருளாதாரம் சம்பந்தமா கொடுக்கணும், அல்லது தண்டனை நிறைவேற்ற அம்சமாக இருந்தால், ஒருவரை கொலை செய்து விட்டேன் என்றால் பாத்தியப்பட்டவங்கள்ட்ட பிளட் மணி ஃபிதியா கொடுக்கணும், பரிகாரம் கொடுக்கணும். அல்ல மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு அதுக்கு பரிகாரம் ரத்த தொகை கட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னைய கொலை செய்யறதுக்கு நான் தூக்கு தண்டனைக்கு ரெடி ஆகும். 2 தான் இருக்கு. சரிதானா? இந்த குற்றவியல் தண்டனையா இருந்தா குற்றவியல் சட்டம் நிறைவேற்றப்படணும். அப்படி இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட்ட மன்னிப்பு அவங்க அவருக்கு தொகையை கொடுத்து அவரு ஜால் ஜாப் சொல்லிட்டாருன்னா அது அந்த மறுமையில பிடிக்கப்படாது. அவருடைய மான மரியாதை சம்பந்தமாக இருக்குமானால் அப்போ அவர்கிட்ட அதை ஹலால் ஆக்கணும். உங்க விஷயமா நான் அவதூறு சொல்லிட்டேன், உங்க விஷயமா ஒரு ஆள்கிட்ட தப்பா பேசிட்டேன், அல்லாஹ் காண்டி மன்னிச்சுக்கணும், மன்னிப்பு வாங்கி வச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மனிதன் சம்பந்தப்பட்ட பாவங்களில் உள்ள வித்தியாசங்கள். இது 4வது அம்சம். முதல்ல பாவத்திலிருந்து விடுபடணும், செய்யற பாவத்தை ஸ்டாப். 2வது செஞ்ச பாவத்துக்காண்டி வருத்தம் இருக்கணும் மனசுக்குள்ள. 3வது இனி செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கணும். இது அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு உள்ளது. மனிதனுக்கு உள்ளதா இருந்தா சம்பந்தப்பட்டவற்றை அதுக்குள்ள அம்சத்தை மன்னிப்பு தேட வேண்டியதா இருந்தா மன்னிப்பு, பொருளை ஒப்படைக்கணும், குற்றவியல் ஹத்து நிறைவேற்றணும் தான் குற்றவியல் தண்டனை நிறைவேற்று. இதெல்லாம் பாவ மன்னிப்புக்கான அம்சங்கள். இத அறிஞர்கள் என்ன செய்றாங்க நமக்கு சொல்றாங்க. எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு தேடணும், சில பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பு தேடி 100 பாவம் செஞ்சிருக்காரு அல்லது ஒரு 10 பாவம் செஞ்சிருக்காரு, ஒரு 8 பாவத்துக்கு மன்னிப்பு தேடிட்டாருன்னா 8 மன்னிக்கப்படும், 2 மீச்சம் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்டா, என்னென்ன பாவம் செஞ்சிருக்குன்னு முதல்ல லிஸ்ட் போடணும். நமக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் போட்டு அல்ல இந்த ஆளுக்கு இந்த பாவம் செஞ்சுட்டேன், அந்த ஆளுக்கு அந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த ஆள் மரணிச்சுட்டாரு, குடும்பத்துல கேட்காருந்தா வாய்ப்பு ஏற்படுத்தித்தான். முக்கியமான ஒரு அம்சம். நம்ம செஞ்ச பாவம் நமக்கும் அல்லாவுக்கு உள்ளது, நமக்கும் அடியார்களுக்கு உள்ளது. சில பாவங்கள் அல்லாவுக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இவருக்கு நான் ஒரு அநியாயம் பண்ணியிருக்கிறேன், அவர் பொருந்தி கொண்டாருன்னு வச்சுக்குவோம், அவர் வெளியே யார்ட்டையும் சொல்லல, எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இப்ப நான் அல்லாவுக்கு மட்டும் கேட்கறதுல முக்கியம் இல்லை, சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? இதை இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா சொல்லுது. இவர் இல்லை, இறந்து போயிட்டாரு, இவருடைய மகன்கிட்ட கேட்கலாம். பொருள் சம்பந்தமா இருந்தா திரும்ப ஒப்படைக்கிறது இருக்குல்ல இல்லையா? இப்ப இந்த மாதிரி அம்சங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லுது. சில பாவத்தை மன்னிப்பு கேட்டா சிலதுக்கு மட்டும் தான் மன்னிப்பு கிடைக்கும், சிலது பெண்டிங் இருக்கும். இதை அவங்க சொல்றாங்க. அப்ப எல்லா பாவத்தையும் தேடி தேடி என்னென்ன பாவம்லாம் செஞ்சிருக்குங்கிறத மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத இந்த அறிஞர் சொல்றாரு. இதுக்கெல்லாம் ஆதாரம் பின்னாடி சொல்ல போறாரு. குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவில் இருந்தும் இந்த உம்மத்தினுடைய ஒருங்கிணைந்த கருத்துக்கள்ல இருந்து என்ன செய்ய போறாரு சொல்ல போறோம்னு சொல்றாரு. நமக்கு 2 போதும் ஆதாரம். இந்த உம்மத்து ஒருங்கிணைஞ்சாலும் ஒருங்கிணையாட்டாலும் ஆதாரம் அது கிடையாது. சரியா? இவரு சிலப்பு அறிஞரா இருக்கனால அவர் சொல்றாரு. சரி, சிலது மறுக்க முடியாத உண்மைகளா இருக்கும், அது குர்ஆன்ல சுன்னாவுல நேரடியான ஆதாரங்களா மறைமுகமான ஆதாரங்களா அதிலிருந்து எடுக்கின்ற கிளை சட்டங்களாக அது உம்மத்து கருத்துல அது நிறைய அறிஞர்களுடைய கருத்து இதெல்லாம் பார்த்து எடுக்கலாம், தப்பு கிடையாது. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம் இல்லாத வகையில் ஒரு கருத்து இருந்தா எடுக்கிறதுல தப்பு இல்லையே. குர்ஆன் சுன்னாவுக்கு முன்மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கான ஆதாரங்களை வரிசையா அடுக்கிறாரு. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், தூபு இலல்லாஹி ஜமீஅன், நீங்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அனைவரும்
பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஐயுகள் மூமினூன், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அனைவரும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ்விடத்திலே, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். வெற்றி பெறுவதுன்னா பாவ மன்னிப்பு கிடைச்சா எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். பாவ மன்னிப்பு கிடைக்காட்ட நரகத்துக்கு தான் போகும். அப்ப மூமின்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்காக, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், சுவனம் செல்வதற்காக, வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். எல்லா மூமினுக்கும் பாவ மன்னிப்பு தேடுவது கடமை. وقال تعالى استغفروا ربكم ثم توبوا إليه, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவனை நோக்கியே திரும்புங்கள். தூபுனா திரும்புறது, தூபு இல்லைன்னா அல்லாஹ்வை நோக்கி திரும்புறது. அப்ப பாவத்திலிருந்து, ஷைத்தானிடமிருந்து மீண்டு இறைவை நோக்கி திரும்புங்கள். இஸ்தக்ஃபிர்னா இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், ரட்சிக்க தேடுங்கள் அர்த்தம். இஸ்தக்ஃபிர்னா அர்த்தம் பாவ மன்னிப்பு தேடுதல். தேடி அல்லாஹ்வையே மீண்டு விடுங்கள், அல்லாஹ்வை நோக்கி திரும்பி விடுங்கள். அல்லாஹ் மன்னிப்போனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் கலப்பற்ற தௌபாவை செய்யுங்கள், மனப்பூர்வமான தௌபாவை செய்யுங்கள். அறகுற தௌபா செய்யக்கூடாது. முழுசா பாவத்திலிருந்து நிற்பதற்காக, விடுவதற்காக தௌபா செய்யுங்கள். இந்த அறகுறையா அல்லாட்ட தௌபா செய்யக்கூடாது. மனம் ஒன்றி உருகி முழுசா ஒப்படைக்கணும் அல்லாட்ட. திரும்புதல் என்பது அதான். அறகுறை திரும்புதல் அல்லா ஏற்றுக்கிற மாட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியும் தான் நம்ம உள்ளங்கள் எப்படி திரும்புதுன்னு. அவ இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தௌபத்தன் நஸூஹா, கலப்பில்லாமல் திரும்புங்க. கலப்பில்லாம திரும்பினா அல்லாஹ் அரவணைச்சுக்கணும். எங்க சுத்தி எங்க போனாலும் நம்மகிட்ட தான் வர்றான் அப்படியே அணைச்சிருவான் அல்லாஹ். ரப்பு இந்த வசனத்தை அப்படி சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு தௌபா சம்பந்தமாக. இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் அளவு கடந்து பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். நிறைய இருக்கு குர்ஆன் வசனங்கள்ல பாவ மன்னிப்பு தேட சொல்லி. நூஹ் நபி சொல்றாரு, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய சேனத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்திருக்கும் மிதுராரா, தொடர்ச்சியாக மழையை தருவான், செழிப்புகளை தருவான். பாவ மன்னிப்பு செழிப்பும் வாசல். பாவ மன்னிப்பு சொல்ற குர்ஆன் வசனங்கள் எடுத்துக்கிட்டா தனி புத்தகம் போடலாம், அவளான தனி புத்தகம் இருக்கு. ஆத்தூர் அப்துல் சமத் மதனி, சகோதரர் அப்துல் ஜலீல் மதனுடைய நண்பர், இரட்டை சகோதரர்கள், ரெண்டு பேரும் ஒரே உமராபாத்துல படிச்சு, ரெண்டு பேரும் மதீனாவில் ஒரே மாதிரி படிச்சு, ஒரே இடத்துல சாப்பிட்டு, ஒரே இடத்துல தூங்கி, ஒரே இடத்துல வேலை பார்த்து எல்லாம் சுற்றி சுற்றி வந்தவர்கள், இரட்டை சகோதரர்கள். அப்துல் சமத் மதனி ஆத்தூர்காரரு. இப்போ ஊரில நகரில் இருக்கிறாரு, எண்ணூர் தாண்டி ஆந்திரா பார்டர்ல இருக்காரு. கலிஜுல் அரபு நிறைய நாடுகள்ல, துபாய் ஜேடி மர்கஸ், கத்தர் மண்டலம், பல ஊர்களில் பிரச்சார பணியில் இருந்தால் உருது பேசுவார், நல்லா உருது பாடம்லாம் நடத்துவார். ஜலீல் மணியை பார்த்தா அப்படி உரிச்சு உச்சமா இருப்பார். சரியா? அவரு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, இலவச எடிஷன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், இறைவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல் இஸ்திக்ஃபார் என்ற புத்தகம் நல்லூர் பதிப்பகத்திலே, நம்ம அன்னஜா பதிப்பத்திலே போட்டு கொடுத்தோம். ஜலீல் மதனி அவங்களே என்ன செய்யாங்க போட்டு கொடுத்தாங்க. அந்த புத்தகம் நிறைய பட்டு இருக்கும், பார்க்கலாம். நீங்க பழைய புத்தகம் ஃபுல்லா குர்ஆன் வசனம் ஹதீஸ்ல போட்டு ஒரு தனி தொகுப்பு, 80 பக்கத்துக்கு. ஆரம்ப காலங்களே இந்த புத்தகம் கொடுத்தோம். நல்ல அருமையான ஒரு தொகுப்பு இருந்தா படிச்சு பாருங்க. தௌபா சம்பந்தமாக முழு தொகுப்பாக வெளியிட்டிருக்கு. குர்ஆன்ல நிறைய பல்வேறு வசனங்கள் தௌபா பத்தி. தௌபாவுனால நமக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும், தௌபாவுனால நமக்கு செழிப்பு கிடைக்கும். தௌபா எந்த அளவுக்கு ஈக்குவலானா, ஒரு நபி உயிரோட இருந்தால் என்ன சேஃப்டி ஒரு சமுதாயத்துக்கு, அந்த சேஃப்டி குர்ஆன் சொல்லு. நபியே நீர் இருக்கும் பொழுதும் அவர்கள் தௌபா செய்யற காலமெல்லாம் அந்த சமூகத்தை அழிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஒரு நபி உயிரோடு இருக்கிறார் ஒரு சமுதாயத்துல, அவர் இருந்தா அல்லாஹ் அழிக்க மாட்டான், அவரை வச்சுக்கிட்டே அழிப்பான். அழிக்கிறாருந்தா வெளியே போங்க, நாங்க பார்த்துக்கிறதான், நீங்க உங்க கூட்டத்தை கூட்டு போங்க, தௌஹீது கூட்டத்தை சொல்லிட்டு அழிப்பான். அந்த நபி இருந்தா எப்படி ஒரு சமுதாயத்தை அழிக்க, நபி வச்சுக்கிட்டே அழிக்க மாட்டான், அது அநாகரியம். அந்த ஈக்குவலான நபி இல்லாட்டாலும் ஒரு சமுதாயம் அழிக்கப்படாம பாதுகாக்கணும்னா தௌபா செய்யணும். சமுதாயத்தில் அநேக பேர் தௌபா செஞ்சுட்டா நபி இருந்தா என்ன பாதுகாப்பு, அந்த ஈக்குவல் பாதுகாப்பு குர்ஆன் வசனம். தௌபாவுக்கு ஏராளமான அம்சங்கள் இருக்குது, நிறைய இருக்கு. இந்த இவர் ஒரு 3 வசனங்களை சொல்லிட்டாரு. இன்னும் பல வசனங்கள் குர்ஆன்ல நீங்க தேடி படிச்சுக்கோங்க. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال
சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர் மின் 70 மர்ரா. ரவாஹுல் புகாரி. புகாரி இமாம் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, ஆணையாக, இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி, வ அத்தூபு இலைஹி, நான் அவன் பக்கம் மீள்கிறேன், ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70 தடவை நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னாங்க. இந்த தடவை 70 தடவை ரசூலா பாவ மன்னிப்பு தேடுறாங்க. ரசூலா என்ன பாவம் செஞ்சாங்க? அப்படி ரசூலுடைய பாவம் அப்படியே பாவம் செஞ்சாங்க 70 தடவை கேட்கிற அளவுக்கு. முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் ரசூலா. வேற குர்ஆன்ல இருக்கு. ரசூலாவுடைய கால் கெடுக்க நின்று தொழுறாங்க. அண்ணே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க இப்படி கால் வீங்கி புண்ணாற அளவுக்கு தொழணுமா, ரத்தம்லாம் கண்ணி போயிருக்க? இது கேட்ட உடனே ஆயிஷா ரலியை பார்த்துக்கிறோம், அஃபலா அப்தன் அக்கூன் அப்தன் ஷக்கூரா, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் ஆக வேண்டாமா அப்படின்னு ரசூலா கேட்கறாங்க. அல்லாஹ் கொடுத்த அருக்குடைக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஒண்ணு இபாதத். அப்ப இங்க ரசூலா என்ன செய்றாங்க? தௌபா 70 தடவை கேட்க, இன்னொரு ஹதீஸ்ல 100 தடவை கேட்கறாங்க. இன்னொரு அறிவிப்புல சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புல 100 தடவை கேட்டாங்கன்றது. 100 தடவை 70 தடவை ரசூலா கேட்கிற அளவுக்கு அவளால தௌபா பாவம் செஞ்சாங்க அப்படி பாத்திரக்கூடாது. பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான்னு வாக்குறது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் நல்லா சொல்லிட்டான். அந்த நபி 100 தடவை 70 தடவை பாவம் பண்ணி கேட்காங்கன்னா நம்ம எவ்வளவு தடவை கேட்கணும்? கேட்டோமா? இல்லையே. பாவம் செய்யணும் தைரியமால செய்யறோம், செஞ்சுட்டு பாவம் செய்யாத மாதிரி வாழ்ந்தோம். செஞ்சுட்டு செய்யாத தடியில உஷார் இல்லை, தடியில உஷார் இல்லாம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பாருங்க, பின் பண்ணி கேட்கிறாங்க. பாவம் செய்யாத நபி, பாவம் செய்தாலும் குறிப்பிட்ட அளவுல எண்ணிக்கையில வரையறுத்து சொல்லுகிற பாவங்களை மனிதர் தான் அவரும் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செஞ்ச பாவங்கள், அதுவும் அல்லாவால் இடித்துரைக்கப்பட்ட அம்சங்களாக ஆதாரங்களாக இருக்குது. நபி செஞ்ச பாவம்னா லிஸ்ட் போட்டுடலாம். அப்படிப்பட்ட ஒரு மனித புனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை 100 தடவை கேட்டாங்க. நம்ம நிலைப்பாடு என்ன? நம்ம எத்தனை தடவை கேட்கணும்? 500 தடவை கேட்கலாம். தகுமானது இந்த உடம்புக்கு, இந்த மனசுக்கு. என்னென்னலாம் எண்ணங்கள் மாறு, நிமிஷ பொழுதுல மாறிடுங்க மனுஷன். ஜெயகாந்தன் சொல்லுவாரு, மகா மட்டமானவன் அப்படின்னா மனுஷனை. அது நம்ம மகா மட்டமானவன், நல்லவனுக்கு தான் மகா நல்லவன். மகா மட்டமானவன் அப்படின்னா என்ன? புத்தி மாறிக்கிட்டே இருக்கு, நிமிஷ பொழுதுல இருப்பான். ஊசலாட்டம் இருக்க, கடுமையான ஊசலாட்டம் இருக்கு மனுஷன். செகண்ட் பொழுதுல தவறான கருத்துக்கள் டக் டக் டக்கு டக்கு நிமிஷ பொழுதுல மாறிடும், டக்கு டக்கு. இந்த மாறுதல் பாருங்க, மகா மட்டமானவன். மட்டமா சிந்திப்பான், அங்கிட்டே ரொம்ப ஹை லெவலா சிந்திப்பான். அப்படி இல்லை, இப்படி ஒரு நிமிஷத்துல மாத்திடுவான். இப்ப அதனாலதான் மகா மட்டமானவன் அப்படிங்கிறாரு. அப்ப நாம நம்முடைய எண்ணெய் ஓட்டங்கள்ல எப்ப வந்துகிட்டே இருக்காது தப்பான எண்ணங்கள், பிறரை பற்றிய இழிவாக கருதுதல், பிறரை பற்றிய துச்சமாக கருதல்கள், பிறரை அநாகரிகமாக நினைக்கிறது, இதெல்லாம் என்ன பாவத்துல சேர்ந்தா என்ன ஆகுறது? எண்ணங்களுக்கு அல்லாஹ் பொதுவாக எல்லா எண்ணத்தையும் எல்லாம் தண்டிக்க போறதில்லை. அது போய்கிட்டு இருக்கும். நம்முடைய அலைகள் எப்படி இருக்கு அப்படித்தானே இருக்கு. அப்ப அதுல எல்லாம் நம்ம பாவம் பண்ணி கேட்கணும். நம்மளை அறியாம எத்தனையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் தேடணும். அதைத்தான் இந்த செய்தி சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை கேட்டாங்க, 70க்கும் மேற்பட்ட முறை. அகர் பின் யஸாரில் முஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு கால், அகர் பின் யஸார் என்ற நபித்தோழர் சொல்றாரு, ரசூலா சொன்னதா சொல்றாரு, ரசூலா பத்தி சொல்றாரு, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, மக்களே, தூபு இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்வை நோக்கி விரையுங்கள், இஸ்தக்ஃபிரூஹு, அவரிடத்திலே பாவ மன்னிப்பு பெறுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்வை நோக்கி திரும்பி பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ரத்தன், 100 தடவை, 100 தடவைக்கு மேலாக. ஒரு இடத்துல 100 தடவை, ஒரு இடத்துல 70 தடவைக்கு மேலாக. 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 100 தடவை தௌபா செய்றேன் என்று சொல்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். சில அறிஞர் சொல்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் 100 தடவை சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். தப்பு கிடையாது.
இந்த ஹதீஸ் வச்சு சொல்றாங்க சில அறிஞர்கள், இஸ்தக்ஃபிரு வஅத்தூபு, எப்படி சொல்றாங்க, இஸ்தக்ஃபிருல்லாஹ வஅத்தூபு இலைஹி அப்படின்னு இந்த ஹதீஸ் வச்சு நம்ம 100 தடவை சொல்லலாம். இந்த ஹதீஸ் அப்படிங்க அந்த வாசக அமைப்புல இருக்கிறதுனால இந்த வாசகத்தை அமைக்கலாம். ரசூலுல்லாஹ் 100 தடவை பாவம் பண்ணிட்டு தேடுனாங்க என்கிற செய்தியை இந்த அறிவிப்புல பார்க்கணும். அப்ப நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல நினைச்சு நாமளும் என்ன செய்யணும், இப்படி ஒரு வழிகாட்டுதல் இறைத்துவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம். நினைத்த பொழுதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம். நினைத்த நேரத்துல எல்லாம் அல்லாஹ். இதுக்கு ஒழு செய்ய தேவையில்ல. மென்சஸ் ப்ராப்ளம், மாதவிடாய், நிஃபாசுடைய காலம், மகப்பேறு காலம், பால்குடி சட்டங்கள், ஆணோ பெண்ணோ எந்த இடத்துல இருந்தாலும் பாவம் பண்ணி தேடலாம. பாவம் பண்ணி தேடுறதுக்கு என்ன இருக்கு, இடம் பொருளியாமல் இருக்கா? எப்ப நினைச்சாலும் திடீர்னு ரசூலுல்லாஹ்க்கு முழிப்பு வந்தா பாவம் பண்ணி, இரவில் விழிப்பு வந்தால் தலையாய பாவம் மன்னிப்பு துவா. எத்தனை பாவம் மன்னிப்பு ரசூலுல்லாஹ் வச்சுக்க டிசைன் இருக்க, டிசைனா பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க. கக்கூசுக்குள்ள போயாச்சு, பாத்ரூம்குள்ள போயிட்டு வெளியே வந்து சொல்றாங்க, உள்ள எண்ணம்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். உள்ள போகும்போது நல்ல எண்ணத்துல அப்போ மனுஷன், வெளியே வரும்போது அதுக்குள்ள பலாய் முசுகத்து எண்ணம்லாம் வரும். குஃப்ரானக்க அம்முடி கழிச்சு, கழிவும் கழிது, மனக்கழிவும் கழிது, உடல் கழிவும் கழியட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் குஃப்ரானக்க தட்டி விடுறாங்க. கீழே கழிவு போயிடுச்சு, மேல குஃப்ரானக்க வருது. என்ன பலாய் கண்டையில கக்கூசுக்குள்ள யாரும் வருது தேவையில்லாதெல்லாம். குஃப்ரானக்க வெளியே வரும்போது அதான் கழிச்சு விட்டு பாவம். சபையில உட்காந்துருக்கோம், சபையில் உட்காந்து திடீர்னு என்ன பேசிடுவோம், ஏற்கு மாற பேசிடுவோம், ஏற்கு மாற நினைச்சிருவோம், வார்த்தை ஓங்கி பேசிடுவோம், மரியாதை இல்லாமல் பேசிடுவோம், திடீர்னு ஆபாசம்னு தெரியாம பேசிடுவோம், துச்சமா பேசிடுவோம், பல டிசைன்ல பேசிடுவோம், உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசிடுவோம். இதெல்லாம் மனுஷன் அப்படித்தான் இருப்பான். அப்ப என்ன செய்யறது, என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அந்த பொசிஷனை கலைக்கிறதுக்கு முன்னாடி சபை கலையும் துவா எப்படி டிசைன் பண்றாங்க பாருங்க. அந்தந்த சபையில கழிச்சு விட்டுருங்க, இல்லாட்ட மூட சேர்ந்து எங்க ஓடுறது, தூக்கிட்டு அலைய முடியுமா? அழகா ரசூலுல்லாஹ் டிசைன் பண்ணாங்க. உட்கார்ந்துக்கிட்டு பேசுனியா, உட்கார்ந்துக்கிட்டே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திக அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹ். நின்றுகிட்டு பேசுறியா, நின்ற பொசிஷன் என்ன பொசிஷன்ல அது நடத்தப்படுகிறதோ அந்த பொசிஷன்ல சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு தான் கலையணும். அதான் அந்த ஹதீஸுடைய சட்டம். உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிட்டு எஞ்சிட்டு போய்கிட்டே சுப்ஹானக்கல்லாஹ் சொல்லக்கூடாது, அது அந்த ஹதீஸ்ல இல்ல. உட்கார்ந்துகிட்டு தான் சபை இருக்குன்னா கலைவதற்கு முன்னாடி சொல்லிட்டு தான் கலையணும். கடைசி வாசகம் அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் அந்த சபையில் ஏற்பட்ட பிழைகளை அல்லாஹ் பொறுப்பான். டிசைனா தௌபா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாங்க அல்லாஹ்ட்ட மீள்றது. இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். கணவன் மனைவி ஒண்ணு சேரப்போம் போது கூட சாந்தி முகூர்த்தத்துல தௌபா சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. ஒரு வித்தை, ஒரு விதையை ஊண்டுகிற பொழுது அது என்ன மாதிரி குழந்தையா பிறக்கணும், பிறக்கிற குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு தானே சொல்றாங்க. இப்படிப்பட்ட மார்க்கம் பத்திலாம் இப்படி எடுத்து பார்த்தன, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், இறந்த பிறகும் இறுதி சடங்கு வரைக்கும் தௌபா 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 இஸ்திக்பார். அழகான ஒரு மார்க்கம். இதுல ஒரு மனுஷன் ஆனந்தம் அடைஞ்சிட்டான்னா, இதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டான்னா பெருமை அடிக்க மாட்டான். எல்லா இடத்துலயும் சரணாகதி அடை. தௌபான அல்லாஹ்விடத்துல அத்தனையும் ஒப்படைத்தல் இருக்கும். இப்படியான ஒரு வாய்ப்பு தௌபால தான் இருக்கு. உச்சபட்சமான தௌஹீத் எங்க இருக்கு? தௌபால தான் இருக்கு. அல்லாஹ் எஜமா, நான் அடிமை என்கிற அந்த இந்த இறைவனுக்கும் அடியாருக்கும் உள்ள தொடர்பு தௌபாவுல இருக்குது. இதை பார்க்கணும். அல்லாஹ் பேரானந்தம் அடைகிறான். இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுவோம். நபி ஹம்சத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல் அன்சாரி காதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு قال, ரசூலுல்லாஹ்ட்ட 8 அல்லது 10 ஆண்டுகள் வேலை பார்த்த அனஸ் பின் மாலிக் என்ற நபி தோழர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்தி மின் அஹதிக்கும் ஸகத் அலா பஈரிஹி. உங்களில் ஒருவர் கத் அலல்லஹு ஃபி அர்தின் ஃபலாத், வானாந்திர பாலைவன பூமியில் ஒட்டகத்தை காணாக்கிட்டாரு. திடீர்னு ஒட்டகம் கிடைச்சா அது மேல உளுந்து பாஞ்சி பிடிப்பாரு பாருங்க மூக்கனாங்க. அப்படி ஒருவர் ஒட்டகத்தின் மீது விழுந்தால் என்ன மகிழ்ச்சியோடு இருப்பாரோ, கிடைத்த ஒட்டகத்துக்காக, காணா போன ஒட்டகம் பாலைவன பகுதியில் கிடைச்சா என்ன சந்தோஷப்படுவாரோ, அதை விட அல்லாஹ் ஒரு அடியானுடைய தௌபாவை கொண்டு பேரானந்தம் அடைகிறான் என்று சொல்ல. அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமா. இப்போ நம்ம தௌபா செஞ்சா, ஏன் கரெக்டான வழியில இப்பதான் கூட்ட முடிச்சு வாரான் பையன்,
அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறாங்க, எங்க சுத்தி எங்க போனாலும் சரணாகதி இடத்த கரெக்டா புடிச்சிட்டா பாருங்க. அதனால அல்லாஹ் ரூட்டு கணக்கு வேற எங்கேயும் போகாது, தௌபா தான் எங்க வரும், நேர அல்லாவோட கான்டாக்ட் பண்றது. கரெக்டான இடத்த பிடிச்சிட்டான்ல, தௌபாக்குள்ளதான் பிடிக்க முடியும். அதனால வேற எங்கேயும் நவர முடியாத வழியா இருக்கிறதுனால அல்லாஹ் பாக்குறான், கரெக்டான இடத்துக்கு வந்துட்டான், மகிழ்ச்சி. நம்மளை நோக்கி வந்துட்டான், நாம வெறுங்கை அனுப்ப முடியாது, மகிழ்ச்சி. கொடுக்கறது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், ஆனந்தம். தௌபா கொடுக்கறது, தௌபா கேட்க வேண்டியது யாரு கடமை, நம்ம கடமை. கேட்கிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுவான், கேட்டாச்சுன்னா அல்லாஹ் ஐஸ் வச்சிடணும். அல்லாஹ் ஐஸ் வைக்கிறதுக்கு ஒரே வழி கையை தூக்கிற வேண்டியதான். அல்லாஹ் ஐஸ் வைக்கிறது, அல்லாஹ் பேரானந்தம் அடைகிறான். ஒரு அடியான் திரும்பி தன்னை நோக்கி வர்றான்னா அல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி வானாந்திர பாலைவனத்தில் ஒட்டகத்தை தொலைத்து விட்டு எதிர்பாராத விதமாக கிடைக்கும் போது எப்படி மகிழ்ச்சி அடைவான ஒருத்தர் நிறையாசை அடைந்து மகிழ்ச்சி அடைகிறது. அது இன்னொரு அறிவிப்புல முஸ்லீம்ல ரிவாயத்தில் முஸ்லிம், அல்லாஹ் அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்திஹி, ஒரு அடியானுடைய தௌபாவை கொண்டு அல்லாஹ் பெரும் மகிழ்ச்சி அடைகிறான், கடும் மகிழ்ச்சி அடைகிறான். மின் எத்தூபு இலகி மின் அகதிக்கும் காண அலா ராஹிலத்தின் பி அர்தி ஃபலாத்தின், ஒரு அடியார் வானாந்திர பாலைவன காட்டில் மணல் காட்டில் ஒட்டகத்தை தொலைத்து விடுகின்றார். அதுல சாப்பாடு தண்ணி மருந்து மாத்திரை எல்லாம் எல்லாமே நல்லதா இருக்கு. வாகனமா இன்னைக்கு இருக்கிற வாகனத்தை எல்லாம் வச்சிருக்கோங்க, கப்பலை தொலைச்ச மாதிரி கடல்ல மூழ்கிற மாதிரி பாலைவன கடல்ல ஒட்டகத்தை தொலைச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மரணம் தான். மரணத்துக்கு நிகரான கொடுமை அது. நிறைய அடைஞ்சு அங்க போறான் இங்க போறான் தேடுறான், ஒண்ணும் கிடைக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஷஜரத்தன் ஃபல்தஜா ஃபி லில்லிஹா, ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு அந்த மரத்தினுடைய நிழல்ல கண்ணயர்ந்து படுக்கிறார். அப்படி படுத்தினான், கிடைக்காது, இனிமே எங்க கிடைக்க போகுது, நிறையாசை அடைந்து படுக்கிறான். ராகிலத்தி, நிறையாசை அடைந்து அவன் அந்த மரத்து நிழல் படுத்து கிடக்கான். இனிமே கிடைச்சா தான் உண்டு, கிடைக்காது, முதல் படுத்தான். படுத்தா பைனமாகுவ தாலி கதாலி, இப்படி இருக்க போகும்போது திடீர்னு பார்த்தா இது பிஹா காயமத்து இருந்தான். திடீர்னு முடிச்சு பார்த்தா ஒரு அரை மணிக்குள்ள முடிச்சா ஒட்டகம் நிக்குது. உடனே இருந்தாலும் என்ன செய்வா, ஓடி போய் ஒரே பாய்ச்சல்ல ஒட்டகத்துடைய கயிறை மூக்கராங்கயிறை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு சும்மா காலமின் சித்தத்தில் ஃபர, கடுமையான மகிழ்ச்சி கிடைச்சது, சாவுல இருந்து பிழைச்ச மாதிரி, படுக்கையில நடந்து தப்பிச்ச மாதிரி ஒரு பாலைவன காட்டுல ஒட்டகத்தை தொலைக்கிறது. கடுமையான மகிழ்ச்சி என்ன அந்த அடியார் சொல்லுவார்னா, அல்லாஹும்ம அன்த அப்தி வானா ரப்புக்க என்று சொல்லிடுவார். அஹ்தஅமின் சித்தத்தில், பெரும் மகிழ்ச்சி அதிகமானதுனால அந்த ஆளு இறைவா நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு என்று மாத்தி சொல்லுவார். அல்லாஹும்ம அன்த ரப்பி வானா அப்தி அப்படி சொல்றதுக்கு போல அல்லாஹும்ம அன்த அப்தி வானா ரப்புக்கன்றார், நான் ரச்சக நீ எனக்கு அடிமைங்கிற மாதிரி மாத்தி சொல்லிடுவார். வேணுக்கு சொல்லல, அந்த மகிழ்ச்சியில தலைவால் புரியாம பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கூடுதலான மகிழ்ச்சியில வருத்தத்துல மனுஷன் வார்த்தை டைலாக்லாம் கிராமட்டிக்கெல்லாம் பார்க்க மாட்டான், உலகிடுவான். அந்த சிந்தனை இருக்காது, என்ன பேசுறோம் சிந்தனை எல்லாம் பேசிடுவான். இந்த அடியார் அந்த கிடைச்ச மகிழ்ச்சியில ஆனந்தத்துல செஞ்சார், தவறளித்து விட்டார் சொற்கள்ல என்று சொல்லுவாங்க. இந்த அடியார் பட்ட மகிழ்ச்சியை விட அல்லாஹ் பேரானந்தம் அடைகிறான் ஒரு அடியாருடைய தௌபாவுல என்று சொல்லாம். அந்த அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான் அப்படிங்கிறத அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி, இந்த உதாரணத்துக்குள்ள அல்லாஹ் கொண்டு வர முடியாத, இது மனுஷன் புரியறதுக்கான உதாரணம். இதை விட அல்லாஹ் பெரும் மகிழ்ச்சி அடைவான், அவன் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை என்று பெருமானார் சொன்னதான் உதாரணத்தை ஒப்பிடல. மனுஷன்ட்ட மகிழ்ச்சி எப்படிங்கிறத ஹைலைட்டா அந்த மகிழ்ச்சியை சொல்லி, இதை விட அல்லாஹ் ஒப்பிட முடியாத மகிழ்ச்சி அடைகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம நம்முடைய தௌபாவுல அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதுல இருக்கிறது என்றால், இறைவனுடைய பொருத்தத்துக்கு மகிழ்ச்சி நோக்கி நவர்றதுக்கு ஒரு அருமையான வழி, அழகான வாய்க்கால், அழகான ஒரு வழிகாட்டுதல் தௌபா தான், வேற வழியே கிடையாது. அல்லாஹ் மகிழ்ச்சி படுத்தணும், அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும், கையை தூக்கிற வேண்டியதான். என்னென்ன பாவம் இருக்க நினைச்சு சின்ன பிள்ளைல இருந்து ஞாபகம் வர்றதெல்லாம் கேட்டுருங்க. இதுல நீங்க கரெக்டா அந்த கவனம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துருவோம். மனிதர்கள் செய்யற பாவத்தை, நான் சின்ன பிள்ளைல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணிக்கணும், விவரம் தெரியாது, தௌஹீத்லாம் கிடையாது, நிறைய கிட்ட வார்த்தை பேசிருப்போம், சட்டை பண்ணியிருப்போம், நிறைய எல்லா மனுஷனும் அப்படிதான் இருப்போம். நதி மூலம் ரிஷி மூலம்னா பார்க்க முடியாது, நபிமார்களுக்கு மட்டும்தான் அப்படி இருந்தோம். அல்லாஹ் அதை மனிதர்களுக்கு தப்பு செய்யக்கூடியவன்.
அது எனக்கு நமக்கு உறுத்துது. நமக்கு சட்டமே தெரியாது, சட்டம் தெரியாம செஞ்சிருக்கோம், எல்லாம் மன்னிப்பான். அதனால சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் அல்லாட்ட ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்க, இந்த ஆளை எப்படியாவது சந்திச்சோம்னு. அன்னைக்கும் அந்த பொழுதுல, ஞாபகம் வந்த பொழுதுல பள்ளியாசல் உட்கார்ந்து ஆளை நினைச்சு அல்லாட்ட சொல்லி கண்ணில் காட்டிய ரஹ்மானே, சம்பந்தப்பட்ட ஏன்னா பொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கு, செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடும் கேட்கிறோம். எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 5-6 வயசுல நடந்த சம்பவம். வயசு என்ன, 40 ஆச்சு. 35 வருஷம் கழிச்ச பிறகும் அல்லாஹ் அந்த நபரை வெளியே வர்றோம், டீ குடிக்க ஆள் வந்துட்டாரு. பார்த்தாலும் நிக்காரு, தெருவில் போய்கிட்டு இருக்காரு, வாக்கிங் போறாரு. மகரிப்புக்கு இஷா நடக்கு சம்பவம். நம்பி அவர் தான் மோச்சாட அறகுறையா நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆளுங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்க தானே. ஆமா ஆமா, இப்பாட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சின்ன பிள்ளையில. அது ஒரு டீம் ஒர்க்கு. நமக்கு அப்ப சட்டம்லாம் தெரியாது. அல்லாஹ் நம்மளை காப்பாத்திதான். அந்த ஆளும் தௌஹீத் சிந்தனை குர்ஆன் ரேசில் உள்ள ஆளா இருக்காரு. இப்ப அவர் ஊர்ல இல்லை, வெளியூர்ல இருக்காரு. சமீபமா வந்திருப்பார் போல். அப்ப அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னாரு, அல்லாஹ் மன்னிப்பான், உங்க நிலையை மன்னிப்பான், என் நிலையை மன்னிப்பான். எதை நம்ம சொல்றோமோ அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்ப அதுக்கு நான் நஷ்டஈடு வழங்கணுமா இல்லையா நமக்கு தெரியாதுல்ல. அப்ப அவர் சொல்லும் போது, நஷ்டஈடு வேணாம், நான் கிளைம் பண்ணல, ஏத்துக்கிட்டேன், உங்களுக்கு அது அன்பளிப்பு கிஃப்ட் அப்படின்னு செய்றாரு. செய்தியே சொல்றாரு. பாருங்க, நம்ம குறி வச்சுக்கிட்டே இருந்தோம். எத்தனை வருஷமா நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 15 வயசுல இருந்து குறி வைக்கிறோம். அப்பதானே தௌஹீத் கிடைக்கும், ஒரு 14 வயசுல கிடைக்கும். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறான். ரப்பு நினைச்சாம்னா எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துவான். ஆனா அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒரு வாய்ப்பே இல்லைன்னா என்ன செய்யுது? ஒரு ஆள் பாருங்க, ஒரு பாகிஸ்தான்காரரு பரிசுல தொலைச்சிட்டாரு, பரிசோடு மொத்தமா போட்டு போயிட்டாரு. நம்ம சகோதரர் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, பரிசு எடுக்காரு. எடுத்து அந்த நேரத்தில் என்ன நினைச்சாரு தெரியல, தொடர்பு கொள்ள முடியல, கொடுத்துருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. உங்களை ஏதோ மனுஷன் ஆசைப்பட்டு பார்த்தா வந்துட்டாரு. வருஷங்கள் ஓடுது, எல்லாம் முடிச்சு, வாழ்க்கையெல்லாம் முடிச்சு, வீட்டுலாம் கட்டியாச்சு. இப்போ நான் 50 வயசா போதும். அந்த ஆளுக்கு கூப்பிட்டு கேட்கிறாரு, வாங்க தாங்க பாய், இந்த மாதிரி சப்ஜெக்ட். அப்ப நீங்க அதுல அட்ரஸ் இருக்கும், போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கலாமே. அவருக்கு அந்த சிந்தனை இல்லை, அந்த நேரத்துல அப்படி இல்லை. அப்ப என்ன செய்யறது? இப்போ அவரை தொடர்பு கொள்ளும் அதுக்கான சாதனங்களும் இப்ப நம்ம கையில இல்லை. அப்படி எப்படி அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்யுது? இன்னும் இவ்வளவு தொகை அதுக்குள்ள இருந்துச்சு, ஏடிஎம் கார்டு இருந்துச்சு, பத்தாக்கா இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, அவருடைய லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே உள்ள. அப்ப அவரு தெரிஞ்சிருச்சு, இது நம்ம ஒண்ணு மனித உரிமைகளா இருக்குது, நம்ம என்ன செய்யலாம் அவர் மட்டும் மனசு அவருக்கு உறுத்துது. அதான் தௌபா. தௌபா அவர் தப்பு செய்யல, என்னைக்கே செஞ்சது, மனம் உறுத்திக்கிட்டே இருக்கு, உள்ளாரத்து அழுக்குது கிடந்து. அதான் தௌபா. சொன்னா தொடர்பு கொள்ள முடியுமான்னு பாருங்க, திரும்ப வாய்ப்பு இல்லை, திரும்ப அவர் துபாய்க்கு போக வாய்ப்பே இல்லை. என்ன செய்யறது? அவர் சார்பாக அவருடைய பேர் யாரோ அப்துல்லான்னு பேரை போட்டு எத்தனை ஆயிரம் நினைக்கிறீங்களோ அத்தனை ஆயிரத்தை தர்மம் செய்யுங்க. அந்த அப்துல்லா போய் சேரட்டும். வேற வழி என்ன செய்யறது? அதை கொடுத்துருக்கணும்ல, கரெக்டா போய் சேர்த்துருக்கணும். அப்ப இப்படியான இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் அதுக்கு ஒரே வழி, இன்னல் ஹசனாத் யுذஹிப்ன ஸய்யாத், நன்மைகள் தீமைகளுக்கு பரிகாரமாகும் என்று குர்ஆன் சொல்லுது. எல்லாம் உள்ள இறைவன் நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? தெரியாம அறியாத வயசுல நமக்கு சட்டமே தெரிஞ்சிருக்காது, ஆனா செஞ்சிருப்போம், ஒரு பாவம் செஞ்சிருப்போம், ஏதாவது பேசியிருப்போம், அடிச்சிருப்போம். நண்பர்களுக்குள்ள ஒரு பென்சில் பேரா எடுப்போம். சின்ன அற்பமான பொருளா இருந்தா அவன் என் கூட எடுப்போம். நாங்க ஒரு வேல்யூவான ஒரு பொருளா இருந்தா, அந்த காலத்திலே வேல்யூ இருக்குன்னா நாம என்ன செய்யணும்னா கவனிக்கணும். நமக்கு எப்பவும்லாம் ஞாபகம் இருக்குது மட்டும் கேட்டா ஞாபகம் இல்லாத அல்லா பண்ணி மறக்கடிச்சிருப்போம், அல்லா பண்ணி பாதிச்சாலும் ஞாபகம் வரக்கூடிய எல்லாத்தையும் நாம மனித உரிமைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான பிராஜித்தம் தேடியாலும் எல்லாம் இறைவன் தௌபா தான் இறைவனை நெருங்குவதற்கான ஒரே வழி. ஒரு அடியானுடைய விமர்சனம் தௌபால தான் இருக்கு. எல்லாம் இறைவன் எந்த வகையான பாவமாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய நல்லடியார்களாக, மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ்